ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் சிறப்பிற் கோரிய பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் போன்ற மாணவ கண்மணிகளுக்கும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உண்டாவதாக என துஆ செய்தவளாக ஆரம்பம் செய்கிறேன். பெற்றோர்களே, நான் தான் உங்கள் குழந்தை பேசுகிறேன் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அன்பான பெற்றோர்களே, குழந்தைகளாகிய எங்களை அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக கொடுத்துள்ளான். அல்லாஹ் உங்களுக்கு இவ்வுலகில் அதிகமான எத்தனையோ செல்வங்களை கொடுத்திருந்தாலும் அதில் சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் நாங்கள் தான். இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் தான் பிறக்கிறது. அதை யஹூதிகளாகவும் நஸ்ரானிகளாக நெருப்பு வணங்கிகளாகவும் மாற்றுவது பெற்றோர்கள் தான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாங்கள் இவ்வுலகில் பிறக்கும் போது நல்லவர்களாகவும் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் தான் பிறந்தோம். ஆனால் உங்கள் சிலர் எங்களுக்கு நல்ல விஷயத்தை போதிக்காமல் மற்றும் கொடுக்காமல் எங்கள் முன்பாகவே தீய செயல்களை நாங்கள் கற்றுக்கொள்ள காரணமாக ஆகிவிட்டீர்கள். நான் குழந்தையாக இருக்கும் போது எங்களை மடியில் போட்டுக்கொண்டு சினிமா சீரியல் பார்த்து எங்கள் மனதில் தீய சிந்தனையை புகட்டினீர்கள். எங்களுக்கு பாலூட்டும் போது தீய இசைகளை கேட்டு எங்கள் உள்ளத்தில் விஷத்தை பாய்ச்சினீர்கள். எங்களுக்கு பயிர் வைக்கும் போது குர்ஆன் ஹதீஸில் உள்ள பயிரை வைக்காமல் கூகுளை பார்த்து பயிர் வைக்கிறீர்கள். இஸ்லாமிய அடிப்படையில் பயிர் பார்க்காமல் உங்களுடைய பெயர்களை இன்னைக்கு தோதுவாக பெயர் வைக்க வேண்டும் என கருதி ஏதேதோ பெயர்களை வைக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு அழகிய பெயரை சூட்டுவது பெற்றோர்களின் கடமை என்று நபி அலி மறந்து விட்டீர்கள். நான் குழந்தையாக இருக்கும்போது அழும் நேரத்தில் என் அழுகையில் இருந்த களிமாக்கள் ஓதி தாளாட்டாமல் செல்போனில் பாட்டு போட்டு எங்கள் கையில் கொடுத்து விட்டு நீங்கள் வேறு செல்போனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுக்கு ஆடைகள் வாங்கி தராமல் மாற்றார்களின் கலாச்சார ஆடைகளை எங்களோடு அழகு பார்க்கிறீர்கள். சுன்னத்தான முறையில் எங்களுக்கு தலைமுடியை வெட்டி விடாமல் நபியவர்களை எதை தடுத்தார்களோ அதே முறையில் சுன்னத்திற்கு மாற்றமான வழியில் எங்களை வாழ வழி வைக்கிறீர்கள். இவ்வுலகில் மட்டுமே பயன் தரும் கல்வியை நாங்கள் கற்பதற்காக பெரும் முயற்சிகள் செய்து பலாயிரம் ரூபாய்கள் செலவு செய்து தினமும் சீவி சிங்காரிச்சு பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறீர்கள். இன்னும் மனமறிந்து போகிறேன். ஆனால் முஸ்லீம் ஆகிய நமக்கு இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியை போதிக்கும் மதரசாவிற்கு அனுப்பவும் இன்னும் இருவரும் பயன் தரக்கூடாத மதரசா கல்வியை போதிக்கவோ நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தவில்லையே. எங்கள் கண்ணீரே நீங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள். எங்கள் காதில் கேட்கும்படி மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறீர்கள். தீய வார்த்தைகளை பேசினீர். இப்படியே நாங்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான வழியில் வாழவும் பெற்றோர்களாகிய உங்களை மதிக்காத பிள்ளைகளாக வளரும் சமூகத்திற்கு மத்தியில் அவப்பெயரை தரும் தியாகர்களாக வளரும் நீங்களே உங்களை அறியாமல் காரணமாக அமைந்து விட்டீர்கள். பிள்ளைகளாகிய